சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏண்டி, நீ ஒரு முடிவோட தான் இருக்கியா? என் குடும்பத்துல எத்தனை பேரை பலி கொடுக்க நீ கிளம்பி வந்திருக்கிற? ஐயோ மேடம், ஏன் மேடம் இப்படிலாம் சொல்றீங்க? நான் என்ன பண்ண? எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணன்னு வேற கேக்குறியா? நீ எதுக்கு முதல்ல அந்த இடத்துக்கு போன? நீ போனதுனாலதான் மாப்பிள்ள அந்த பைக்கை வாங்கிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என் பொண்ணை கொல்ல பார்த்த, இப்ப முடியலன்னதும் என் மாப்பிளையும் கொல்ல கிளம்பிட்டியா நீ? ஏய், அவர் என்னடி பாவம் பண்ணாரு? இல்ல என் பொண்ணுதான் உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ணா? ஆண்டி, பேச்சு நிறுத்துங்க. நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேற மாதிரி பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க சொல்லிட்டு. மாப்ள, அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னு இப்படி கோவப்படுறீங்க? எதுக்கு சம்பந்தம் இல்லாம எல்லாரும் அஞ்சலி திட்டிட்டு இருக்கீங்க? வண்டியை கொண்டு வந்தது அஞ்சலி தான், அத வாங்கி ஓட்டுனது நான். அதுவும் நானா ஆசைப்பட்டுதான் அந்த வண்டியை எடுத்துட்டு போனேன். இதுல அவங்க தப்பு என்ன இருக்கு? உங்க கோவத்தை யார்கிட்ட காட்டணும்னா என்கிட்ட காட்டுங்க. ஏன்னா இந்த விஷயத்துல தப்பு பண்ணது நான் தான். அதை விட்டுட்டு அஞ்சலிய பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. மகேஷ் சொல்றது கரெக்ட் தான் குணா. இந்த விஷயத்துல அஞ்சலி மேல என்ன தப்பு இருக்கு? மகேஷ் பைக்ல இருந்து விழுந்ததுக்கு அஞ்சலி எந்த விதத்துல பொறுப்பாவா? ஏன் சம்பந்தம் இல்லாம எல்லாரும் அஞ்சலியை திட்டிட்டு இருக்கீங்க? இவ அங்க போக போய் தானே மாப்பிள்ள அவகிட்ட இந்த பைக்கை வாங்கினாரு. ஏய் குணா, என்ன பேசிட்டு இருக்க? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க. தேவையில்லாம அஞ்சலியை பத்தி பேசி ஓ மரியாதை நீயே கெடுத்துக்காதுன்னு சொல்லிட்டேன். ஓஹோ, நான் அவளை பத்தி பேசவே கூடாதா? அந்த அளவுக்கு அவ இந்த வீட்ல முக்கியமாயிட்டாளா? அவ எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் எங்க மேலதான், அப்படித்தானே? இப்பெல்லாம் இந்த வீட்ல எனக்குன்னு எந்த மரியாதையும் இல்லாம போச்சு. இதுக்கப்புறம் நான் ஏன் இந்த வீட்ல இருக்கணும்? நானும் என் மகளும் எங்கேயாவது போய் சாகுறோம். வாடி. அண்ணி, மேடம், அண்ணி, மேடம், என்ன மத்மா? அண்ணி, அண்ணி நில்லுங்க. செல்வா, எதுக்கு இப்ப குணா இப்படி எல்லாம் பேசிட்டு போறா? அவ மேலதான் தப்புன்னு அவ புரிஞ்சுக்கிறாளா இல்லையா? இல்ல புரியாத மாதிரி நடந்துக்கிறாளா? அவளை கூப்பிடு செல்வா. இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும். மேடம், ப்ளீஸ் மேடம், இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருங்க. இத பெருசாக்க வேண்டாம். தப்பு ஏன் மேலதான். நான் அந்த பக்கம் போயிருக்கவே கூடாது. சார் கிட்ட வண்டியை கொடுத்திருக்கவும் கூடாது. தப்பு ஏன் மேலதான். ஏங்க நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு போறதுனாலதான் அவங்க உங்க அருமை தெரியாம எதுக்கு எடுத்தாலும் உங்களே தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை நாளா நடந்ததெல்லாம் கூட வேற. ஆனா இன்னைக்கு அத்தனை பேரு முன்னாடி கவி உங்களை அடிச்சத என்னால ஏத்துக்கவே முடியலங்க. சார்,